வாத்தியார பாக்கணும். பெரிய வாத்தியார பார்க்க வந்திருக்காங்க. என்ன பெரிய வாத்தியார பாக்கணுமா? வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். திஸ் வீடியோவில் நான் பார்க்க போற மேட்டர் என்னவென்றால், ஒரு காலத்தில் எல்லா 90 கிட்ஸுக்கும் ஒரு ஃபேவரட்டான ஒரு விஷயம்தான் யோசிங்க. சொல்றது விளையாட்டு, நான் சொல்றது சினிமா. அதில் யோசிச்சு பாருங்க பார்ப்போம். சினிமாவில் ஃபேவரெட்னா ஒரு சின்ன கெஸ் பண்ணுங்களேன். சினிமாவில் ஃபேவரெட் என்றால் வந்தது ராங்கு, இதுல தாங்க. சிலுக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது கிடையாது. அப்பனா ரஜினியா? கிடையாது. இல்ல கமலா? கிடையாது. இல்லைன்னா அஜித், விஜய் அந்த மாதிரி ஏதாவது? கிடையாது. அண்டர்டேக்கர் அப்படின்னு யோசிப்பீங்க, அதுவும் கிடையாது. சரி, அப்ப நானே அனௌன்ஸ்மென்ட் பண்ணிட்டுமா? என்ன வேணா செய். அதாகப்பட்டது 90 கிட்ஸுக்கு நிறைய ஃபேவரட்ஸ் இருக்கலாம். ஆனா அது கரண்ட்ல சில பேர் பாதிக்கப்பட்டுக்கிறாங்க. அதை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது 90 கிட்ஸ் குழந்தையா இருக்கும்போது ஹீரோவா தெரிஞ்சவங்க இப்ப பார்க்கும்போது கொஞ்சம் சோகமா தெரியுறாங்க. 90 கிட்ஸ் இப்ப சோகமா இருக்கிறதுக்கு ஒரே காரணம் மேரேஜ் தான். ஆனா நாம அதை பத்தி பார்க்க போறது இல்ல. உன் வாழ்க்கை இப்படியே போயிரும் போல இருக்குதா, மசியவே மாட்டேங்கிறாள. வேணா உங்களுக்கு கல்யாணம் ஆகணும் கடவுளை வேணா வேண்டிக்கிறேன். எனக்கா? உனக்குதான். ஐயோ ஐயோ, நான் என்ன தெரியும்? யார்கிட்ட போய் சரி, ஓகே, நான் விஷயத்துக்கு வரேன். அதாவது இப்ப ரீசெண்டா இந்தியன் டூனு விஷயத்தை எடுத்தாலே இதோ இப்படிதான் மூக்க போட்டிக்கிறாங்க. ஞாபகம் இருக்கா? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. ஏன் சங்கர் சாட்டே இனிமே இந்த மாரி படம்லாம் எடுக்காதீங்க சேர்ன்ற அளவுக்கு எல்லாம் சோஷியல் மீடியால கழுவி ஊத்திட்டாங்க. நீங்க இந்த மாதிரி செஞ்சிருக்க கூடாது. 90 கிட்ஸை பொறுத்த வரைக்கும் சங்கர் சார் காட்ஃபாதர், அதனால கண்ணை மூடிக்கிட்டு டிக்கெட் வாங்கிட்டாங்க. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க. உள்ள போய் படத்தை பார்த்தா அவர் எங்களை ஏமாத்திக்கிறாருங்க. ஏன்னா சங்கர் சாரை பொறுத்த வரைக்கும் புதுசா ஒரு விஷயத்தை ஏதாவது காட்டுவாரு அப்படின்றதுக்கோசம் நம்ம எக்ஸ்பெக்டேஷனோட இருந்திருப்போம். ஆனா உள்ள போய் பார்த்தா ஒரே சிரிப்பு மழை பொழியுது. காரணம் படத்துல காமெடி இல்ல, படமே காமெடி ஆகி போச்சு. சபாஷ், பட்டிமன்றத்துல சாலன் பாப்பையா மாதிரி பேசுற. அது மட்டும் இல்ல, 90 கிட்ஸ் ஃபேவரட்டான இவரே இந்த மாதிரி படம் எடுத்தான்னு சொல்லும் போது நம்ப முடியல. அது மட்டும் இல்லாம இவர் மாதிரியே படம் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் எங்க போவேன்? நாங்க படிக்கிற காலத்துல இருந்து இப்படித்தானப்பா பொய்யா பேசிக்கே இருக்கா. ஆக்சுவலா சங்கர் சார் மட்டும் சொல்றது கூட தப்பு தான். அதுக்குன்னு ஒரு குரூப்பே இருக்கு. KS ரவிக்குமார் சார், சங்கர் சார், மணிரத்னம் சார், ஜிவிஎம் சார், ஏஆர் முருகதாஸ்ன்னு ஒரு குரூப்பே இருக்கு. ஆக்சுவலா 90 கிட்ஸுக்கு இவங்க படம் எப்போ ஒரு மூணு எதிர்பார்ப்புல இருப்பாங்க. உங்களுக்காக நாங்க எல்லாரும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றோம் தெரியுமா? 90 கிட்ஸை பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைனாலே இவங்களோட படத்தை பார்த்தா தூங்குவாங்க. இதெல்லாம் 2K கிட்ஸுக்கு தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்படி அதனால இந்த 90 கிட்ஸுக்கு இவங்கெல்லாம் கடவுளாட்டம். ஏன் இன்னும் சில பேர்ட்ட நீ இந்தியன் 2 ஃபிளாப்னு சொன்னா அஜி ஆயிடுவாங்க. ஏன் சில பேர் 2 ஃபிளாப்னு சொன்னா கூட அவங்ககிட்ட சண்டைக்கெல்லாம் போவாங்க. அவ்வளவு டென்ஷன்ல இருப்பாங்க. டென்ஷன் டென்ஷன் டென்ஷன், அடடடடடா ஒரே டென்ஷன் அப்பா. இவங்களுக்கு சிம்பிளா சொன்னா அப்பெல்லாம் மாசா வந்துட்டாங்க. இப்ப பார்த்தா அப்படிலாம் இல்ல. ஏன்னா இவங்க வந்த காலகட்டம்லாம் பாத்தீங்கன்னா இவங்க ஒரு மாசாவே இருந்தாங்க. ஏன்னா ஹீரோ விட்டுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லு இப்போ டேரக்டரை கொண்டாட நேரமாச்சு. என் தலைவன் சிங்கம் வந்துட்டாடா. இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா, பனிமலை எரிமலையா மாறும்டா. இவன் நடையப்பார் உடையப்பார் தலையப்பா. அப்படியே பல ஆண்டுகளுக்கு அப்புறம் அவங்க படங்களை போய் திரும்பி பார்க்கும்போது என்னடா புதுசா இருக்கு, அவங்க படம் மாரி இல்லையேன்ற மாரி ஃபீல் ஆகுது. முக்காவாசி இவங்க 2K எடுத்த படத்தெல்லாம் பார்த்தா என்னடா அதுன்ற மாதிரி ஆகி போகுது. என்னது இது? அது ஒன்றும் புரியலங்க. இவங்க எடுக்கிற ஸ்டைலே எடுத்தாங்களா இல்ல புதுசா இதா பண்ணாங்களான்ற மாதிரி ஆகி போகுது. ஆனா எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இப்ப ஃபேமஸ் ஆகிற வெற்றி சார், லோகேஷ் சார், நெல்சன் எல்லாம் ஃபியூச்சர்ல படம் பண்ணும்போது பிளாப் ஆக்கிடுவாங்களோன்னு ஒரு டவுட். நிலைமை என்னடா? இட்ஸ் ஆல் ஃபேக்ட். நம்ம கையில எதுவும் இல்ல. இதை பொறுத்த வரைக்கும் ஒண்ணே ஒன்று தான், டேரக்டர் ஃபீல் ஆகல, டேரக்டர் சப்ஜெக்ட் தான் ஃபீல் ஆகுது. இதை நான் சொல்லல, என் தலைவர் ரஜினி சொன்னாரு. இப்ப ஓம் பழப்பு தப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? என்னத்த ஏத்தையா, எக்கனாமிக் ப்ராப்ளம் ஓவர் ஆச்சு. சர்வே சால்வ் பண்ண முடியல. நாளுக்கு நாள் தொழில் வேற குறைஞ்சிக்கிட்டே வருது.
காலம் மாறி போச்சுல ஃபீல்டுல நிக்க முடியலங்க ஐசி ஆனா ஒண்ணுங்க, நேரத்துல தனிக்காட்டு ராஜா வந்தவங்கள பொசு பொசுன்னு காணா போயிடுறாங்க. அதுலயும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள்ல தான் அவங்க ஃபிளாப் அதிகமாவே இருந்துச்சு. அதாங்க லட்சுமி அக்கான்னு ஒரு காலகட்டம் இருக்கும்ல, அந்த காலகட்டம் 2010ல இருந்தாங்க ஆரம்பிக்குது. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம மணி சாட்டன் தான். இவரோட படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா 80sல ஆரம்பிச்சது. அப்பையில இருந்தே எல்லா ஏஜ் மக்காவும் இவர் படத்தை உட்காந்து பாக்குற அளவுக்கு ஒரு ஒட்டா இருப்பார். பெரிய விஷயம் ஆனா சிலோட காலகட்டங்கள் 2010க்கு மேலே வச்சுமே, இவர் எடுத்த எல்லா படங்களும் ஃபிளாப் தான். ஃபிளாப்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு காசு பாதிக்கப்பட்டது. காசா? ஆடாமாங்க, இவர் மெட்ரோ டாக்கிஸ்னு சொந்த ப்ரொடக்ஷன் கம்மி வச்சுக்கிறாரு. ஆனா எடுத்த எல்லா படமும் 2000க்கு மேல ஃபிளாப் தான். அவரு காசை போட்டு அவரே படம் எடுத்துக்கிறாரு. ஆனா ஒண்ணுங்க, படம் ஃபுல்லாவே வணிகத்தை தான் பாதிக்கப்பட்டு தவிர படம் எல்லாமே குட் ஃபிலிம்ஸ்னு கூட சொல்லலாம். ஏன் அவர் படத்தை அழுது பார்க்கறதுல நானும் ஒருத்தன். என்னாம எடுத்துக்கிறார் பாரியான். சரி ஓகே, அடுத்து யாரை பத்தி பார்க்கலாம்? சிம்படாக்குஜம். அடுத்து நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் என்றால், இப்படி மாசாக இந்திய தாத்தா உருவாக்கி சங்கர் சாரை பத்தா. சொல்ல போனா எடுத்த நான் டிக்கெட் கிடைக்கல, அப்படியே அடிச்சு புடிச்சு அப்புறம் இப்படின்னு பண்ணி டிக்கெட் வாங்கிட்டேன். ஆனா இதெல்லாம் எதுக்கு? இந்தியன் 2. ஏன்னா இந்த படமே ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் வருதுன்னே பாத்துங்களேன். வர்றான்டா என் தலைவன். அதுவும் முக்கியமா நம்ம தாத்தாவை செகண்ட் டைம் ஒரு தடவை பார்க்க போறோம்ல, அதனால. ஆனா படத்தை பார்த்த பிறகு கமல் சாரை எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளோத்தனை வச்சு செஞ்சு விட்டார்கள். இதுக்கு மேல இந்த படத்தை பத்தி ஒண்ணும் வேணாம். அதாகப்பட்டது சங்கர் சார் படத்தை பார்த்தீங்கன்னா 2010க்கு மேலதான் ஃபுல் டேமேஜாக மாறிவிட்டது. டேமேஜோ டேமேஜ். 2010க்கு மேல வந்த 2.20. ஆக்சுவலா இந்த படத்தை பத்தி எப்படி சொல்லலாம்? இப்போ வரைக்கும் ரஜினி சார் நடிச்ச படத்துல இதுதான் ரொம்ப ஹையஸ்ட் கிளாஸ். பட் இதை பார்க்கும்போது போட்ட காசை பார்க்கும்போது இது ரொம்ப அடி வாங்கிட்டு. அந்த வயசுல பார்த்தா இது ஒரு ஆவரேஜான படம் தான். சொல்ல போனா ஒரு பயங்கரமா படுத்த படம் கூட சொல்லலாம். 500 கோடி போட்டு எடுத்தேன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம படத்தோட வசூல் 800 கோடி. அப்படி இப்படி வட்டிக்கிட்டு போக ரொம்ப ஆவரேஜ் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதே ப்ரொடியூசர்கிட்ட 200 கோடியில் ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, அதுதான் இந்தியன் 2ன்ட்டு. அதில் கவர் பண்ணாரு. சரி ஓகே, முன்ன விட கொஞ்சம் காசு கம்மி தான், இதுல காலை வைப்போன்ட்டு லைக்காவும் காலை வச்சுது. முழுசா நீ என்ன நம்பி இந்த ப்ராஜெக்ட் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கார்த்திக். ஒருவேளை இப்படிதான் இந்த படத்தை எடுத்துருப்பாங்க. எனக்கு சின்னதா ஒரு கற்பனை திறன், அவ்வளவுதான். ஆக்சுவலா எல்லாரும் இந்தியன் 2 யூஎஸ்ஏன்றாங்க. ஆனா அது பக்காவான ஏ சர்டிஃபிகேட் படம். மேட்ரு போட்டோ காரணம் அல்ல, கேலண்டர் சாங்னு ஒண்ணு இருக்கு. அது அப்படியே இருக்குது. சொல்ல போனா அதுல டான்ஸ் ஒண்ணு வரும். அது எப்படி இருக்குன்னு சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. என்ன முட்டிய விட்டு மறுபடியும் எங்கேயோ பாக்குறா? அம்மாடி காம பார்வையாளருக்கு எனக்கு செம்ம அல்லு. யோ அவன் வேற அல்லுக்கு இல்லைங்கிறான். தியேட்டர்ல பார்க்கும்போது கூட இது என்ன சங்கர் படமா இல்ல என்ன படம்ன்றமே ஆயிப்போச்சு. அதுவும் எப்படி தாத்தாக்கு பிட்ட கொடுத்துட்டு இந்த கேண்டர் சாங் வரும்போதெல்லாம் என்னடா இதுன்றமே ஆயிப்போச்சு. எடிட்டர் பயிர்ல ஏதாவது வேலை பார்த்து விட்டுருத்தோன்ற மாரி நம்ம இவர் என்ட்ரிக்கா பார்த்துருந்தா நம்மளே அசர அளவுக்கு ஒரு என்ட்ரி நடக்குது பாத்துங்க. அடுத்ததுதான் சமுத்திரகனி 4 பேருக்கு அட்வைஸ் பண்ணி பார்த்துருப்போம். ஆனா சமுத்திரகனிக்கே ஒருத்தர் அட்வைஸ் போடுறாருன்னா அது நம்ம சித்தாதானம் தான். சும்மா சொல்லக்கூடாது, சோசியல் மீடியாலாம் அண்ணன் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் பதிவிட்டு கிடக்குது. அதுவும் சித்ரா அரவிந்தன் சோசியல் மீடியா ஆரம்பிச்சு அவரு பாட்டுக்குன்னு பேசுவாரு. நாங்க போய் பார்ப்போம். அப்ப நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கோம், டாவட் செட்டு பார்ப்போம். அந்த ஃபாரினர்ஸ், அந்த அந்த வெள்ளக்காரனோட அந்த இது அதெல்லாம் வேளச்சேரிங்கிறது ஏரி. சொல்ல போனா டி நகரே ஏரி தான். டி நகர் ஏரியா இருந்ததுல இருந்தே நாங்க பார்த்துருக்கோம். டி நகர்ல நம்ம டவுன்லோண்டு பேசிட்டு நிப்பாட்ட பார்த்தா கமலை விட அதிகமா பேசிட்டு இருக்காரு. சரி ஓகே, 3 வேற வருது. அது வராம இதை பத்தி பேசுறதுலாம் தப்பு தான். வந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாரு பார்ப்போம். அடுத்ததாக பார்க்க போறது KS ரவிக்குமார். இவரு கிட்டத்தட்ட 80s இருந்து ஆரம்பிச்சவர் தான். சொல்ல போனா லாங் டைம்ல இருந்து ஒரு மாசாவும் மவுசாக்கிற ஒரு டைரக்டர் தான். 80sல இருந்து தனிக்காட்டு ராஜா வந்தவர், ஃபேமிலி டான்ஸ் எல்லோரையும் கவர் பண்ணார்.
சின்ன ஒரு பெரியவர் வரை கமர்ஷியலாக இட்டு கொடுத்துட்டு வந்தார். பெரிய விஷயம். 2010க்கு மேல ஒரு 2 படம் எடுத்தாரு. அதனால அவர் எதுவும் பாதிக்கப்பட்டார். அப்படி என்ன படங்கள்னு கேட்டீங்கன்னா 2 படங்கள் உள்ளது. ஒன்னு லிங்கா, சும்மா சொல்லோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா போயிட்டு இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல ஒரு சீனும் நடக்கும் பாருங்க. தோ இதான். இதுக்கப்புறம் இந்த படம் மட்டும் இல்ல, இன்னொரு படம் கூட எடுத்தாரு சுதீப்பை வச்சு. அந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வனப்படி. ஏப்பா எடிட்டரு, இவர் இல்லப்பா நம்ம சுதீப் நடிச்சார்ல, அதாகப்பட்டது நம்ம நானி சுதீப் நடிச்ச முடிஞ்ச வீணப்படி. அந்த படமும் அவ்வளோவா போலன்னு சொல்லலாம். இதுவும் அப்படிதான். 2010க்கு மேல நடந்த ஒரு காலகட்டம் தான். நல்ல வெயில், செம்ம வெயில் ஆச்சுல. சரி ஓகே, இவர் டேஷன் செட் ஆகலன்ட்டு அதுக்கப்புறம் ஒரு புது அவதாரம் ஒன்று எடுத்தார். அதுதான் ப்ரொடியூசர், ஆக்டர் நிறையா. பட் சினிமா விட்டு போகவில்லை. அடுத்து ஜிவிஎம் கௌதம் மேனன். இவர் படத்தை பார்த்தோம்னா நல்லா ஜிலு ஜிலு ஜிலுன்னு தான் இருக்கும். ஆனா என்ன 2010க்கு மேல எடுத்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சரியில்லை. ஓடும் நினைச்சா எதுவுமே ஓடாம போச்சு. ஃப்ளாப்புன்னு பார்த்தீங்கன்னா நீதானே என் பொண்ணு வசந்தம், அச்சம் என்பது மட்டுமே மிஸ்டர் பேபி தான் வச்சிங்களேன். அப்புறம் நம்ம மட்டும் ஃப்ளாப் ஆன எண்ணூக்கி பாயும் தோட்டான். ஆனால் ஒன்று, ஃப்ளாப் கொடுக்குறதோ இல்லை இவங்க 90 கிட்ஸ் ஃபேவரட் இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்னும் அந்த பழைய மாதிரி படங்கள்லாம் எதிர்பார்த்து ஃபேன்ஸாக தான் இருக்கிறோம். ஆனால் என்ன, குழந்தையில நம்ம பார்த்த டேரக்டர்ஸ் இப்போ கொஞ்சம் மிஸ் ஆயிட்டாங்க. பட் பழைய மாரி படங்கள் வந்தா செலிப்ரேட் பண்ண நாமளும் தயாராக தான் இருப்போம். சரி ஓகே, பழைய மாரி படம் நம்புவோம்.